ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டைம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெனு என்னென்னா, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. தேங்காய் கஞ்சியும் பருப்பு துவையலும். இது ரொம்ப நல்ல காம்பினேஷன், ஹெல்த்தியான ஃபுட்டும் கூடங்க. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேங்காய் கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு அரை கப் தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு எடுத்துக்கலாம். தேங்காயை மட்டும் தனியாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் புழுங்கரிசியில் வேணும்னாலும் இதை செய்துக்கலாம். இந்த அரிசியை ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது கூட வெள்ளைப்பூடு, வெந்தயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டலாம். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் அப்படியே ஊற்றிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். இதோட நம்ம நார்மலாக சாதத்துக்கு எவ்வளோ தண்ணி எடுப்போமோ அதை எடுத்துக்கலாம். நான் இப்போ இது கூட 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் வச்சுக்கணுங்க. இப்போ குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளார நம்ம இப்போது பருப்பு துவையலையும் செய்து எடுத்துக்கலாம். பருப்பு துவையல் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பும், ஒரு கீத்து தேங்காயும், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு மிளகா, ரொம்ப கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். முதல்ல பருப்பு, மிளகா இதை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு பருப்பு வாசனை வந்துடும். வாசனை வந்ததுக்கப்புறமா வெள்ளைப்பூடு, தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கருகாமல் பார்த்துக்கிறணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. கருகிடுச்சுன்னா அந்த கருகின வாசம் அந்த துவையலில் வந்துடுங்க. அதனால் கருகாமல் பார்த்துக்கிறணும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக வந்தால் தான் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது பருப்பு துவையல் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ குக்கரில் சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு. அதை திறக்கும்போது தண்ணி இல்லாமல் கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா ஈஸியாக மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கரண்டி வச்சு அமுக்கி மசிச்சுக்கணும். முதல்ல கஞ்சின்னு சொல்லும்போது சாதம் முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. கஞ்சிக்கு நல்லா மசிச்சு விட்டால் தான் கஞ்சி நல்லா வரும். இதோட இப்போது நான் சுட வச்சு எடுத்துருக்கிற தண்ணியையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு நல்லா ஊற்றி அதை அந்த மாதிரி கஞ்சி கொண்டு வாங்க. தண்ணி நம்ம ஊற்றும்போது உப்பு கொஞ்சம் தேவைப்படும். உப்பு வேணும்னா உப்பு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கஞ்சி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த தேங்காய் கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த தேங்காய் கஞ்சி கூட இந்த பருப்பு துவையல் வச்சும் சாப்பிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் சிப்ஸு வச்சும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எது நல்லா இருக்கோ நீங்கள் அப்படி சாப்பிடுங்க. இதில் நம்ம தேங்காய், வெந்தயம், வெள்ளைப்பூடு, பருப்பு இருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.